அப்படி போட்டு அப்படி எடுப்பேன். எப்படி அதுல நிக்கிறியா சமாளிச்சு டக்கு எப்படி ஒண்ணு போடுவேன். அப்புறம் 2 பிரஸ் அப்படி கொஞ்சம் சும்மா இருங்க கும்பிடுறேன் ஒண்ணு. இங்க பாரு, முதல்ல வந்து பெரிய பணக்காரனாகும் சொன்னேன், அப்புறம் அறிவாளி ஆறேன்னு சொன்னேன், அப்புறம் பாஸ்டர் ஆறேங்கிற. இதுதான் உன் லட்சியம். தனக்கு வாழாம பிரச்சாரக்கா வாழணும்னு போடா. லட்சியத்தை பத்தி பேசுறான். சீசனுக்கு தகுந்தபடி தான்டா இப்ப லட்சியம். இப்ப இதுல தான்டா சீசன். இதுல கலைஞன், நான் பாக்ஸர் கலைஞன். ஒரே நக் அவுட். பெங்களூர் லவ் பார்க்ல போய் உள்ள போதா. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் நம்மள, நான் ஒரு நாளைக்கு 1000 கொள்கை கிரியேட் பண்றேன். இவன் வந்து எங்கிட்ட கொள்கை பேச போயும் போய் அவங்கிட்ட போய் கொள்கை பத்தி பேசுறேன். நான் என்னப்பா சொன்னேன்? தனக்காக வாழக்கூடாது, பிரத்தியாக்காக வாழணும், அதுலதான் சந்தோஷம் இருக்குன்னு சொன்னேன். பாருப்பா, சொன்னியா நீ? அது ஒண்ணு போதுமே. கர்மம் என்னடா ஈ அடிக்கிற? கர்மம் கர்மம். டேய், கொள்கை பத்தி நான் சொல்றேன்டா. டேய், பிரத்யானுக்காக வாழக்கூடியவனுக்கு தனக்குன்னு ஒரு வயர் இருக்கப்படாதா? பப்ளிக் போல் ஃபாதர் நம்ம ட்ராக் தாண்டா வர்றார். அடிக்கிறியா? இல்ல, உன் கொள்கைக்கு நான் வரவா? டேங்கப்பா, உன் கொள்கைக்கு நான் வந்தாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமல்ல? மஞ்சட்டி தாண்டா தூக்கணும். டே பசங்களா, கொள்கை பத்தி என்கிட்ட கேளுங்க. எப்படியாவது பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும். அதை அப்படியே பெட்டிக்குள்ள வச்சு பூட்டணும். அதான் கொள்கை. தெரிஞ்சுக்குங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடனே கே. என்னடா பாட்டுல பதில் சொல்ற? உங்களை சொல்லி குற்றம் இல்லடா. நான் உன்னை படிக்க வச்சேன் பாரு, அது என் மேல முட்டாள்தனம். இவர் பெரிய வக்கீல் வேலைக்கு படிச்சவரு. இவரு ஆமா, 4th கிளாஸ் ஃபெயில். ஐயோ, என்னடா தலையில கையடிச்சுக்கிறேன். உன்ன மாதிரி MA BA படிச்சவன் லட்சக்கணக்கா இருக்காண்டா டவுன்ல. என்ன மாதிரி ஆள் 2 பேர் தான் இருப்பான். அது கூட படிக்கல. எனக்கு இப்ப ஒரு எலுமிச்சம்பழம் பாண்டா தேவை. நிச்சயம் வாங்கி தரேன். அண்ணே, உனக்கு நான் தம்பியா பிறந்தது மகா தப்புன்னு. அப்பா, உங்களுக்கு நான் மகனா பிறந்தேன். அதை விட தப்பு இந்த உலகத்தை உண்டா? இன்னும் ஒரு பெரிய தப்பு இருக்கு. என்ன? நீங்க 2 பேரும் எனக்கு மகனா வந்து பிறந்தீங்களே, அது மகா தப்பு. ஏண்டா உங்கிறேன் கைய. கடவுளே கடவுளே, கர்மம் 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 கர்மம். ஊர்ல உலகத்தில் நல்ல நல்ல குழந்தைகளா வந்து பிறந்திருக்க. இந்த 2 பசங்களும் என் முகத்தில் வந்து குரங்கா வந்து பிறந்திருக்க. யாருகிட்ட போய் கேட்க, யாருகிட்ட சொல்ல? ஏன் அவகிட்ட போய் கேட்போமே. யானா அம்மா என்ன சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிருக்கு. அவ ஏண்டா போகணும்? நீ என்னடா போகணும்? சனி உனக்கு உச்சில் என்னடா இருக்கு? அப்பா, விளையாடுனதெல்லாம் போறோம். நான் சீரியஸா சொல்றேன். அண்ணன் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காரு. நிச்சயமா கண்டிக்கணும். இல்ல காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். கல்யாணம் தானே நான் சொல்றேன். ரொம்ப சீரியஸா சொல்றேன். இப்போ சீரியஸா நானும் போறேன். போய் பாக்க விளையாடிட்டு இருக்கேன். நிறுத்தணும். ஒரே நக்கா மிஷின் கன் கடி ஒரே குத்துல ஏகப்பட்ட கல்யாணம். அப்படியே பேசாத. அப்படிதான் என்னையா கூப்பிட்டேன்? நல்லா இருக்கு. சும்மா பாருங்க, ஒரு பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டா சிரிக்காம என்ன செய்யும்? சும்மா நிறுத்து சாமி. யார் உன்னை கூப்பிட்டது? இந்த குட்டி பேரே முத்து. என் பேரு முத்து. நீ என்னத்தான் கூப்பிட்டாக்கி சேர்த்தே மனுச்சுக்க. குடிக்க கூடாதா? ஆமா, நீங்க குடிக்க கூடாது. ஐயா, பார்த்தா நல்ல பண்ணாட்டம் தெரியுது. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் தயவு தாட்சியம் ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு சொல்ல சாமி, நீங்களாம் பெரிய ஜாதி, நான் சேரி பொண்ணு. எங்க வீட்டு மோர் தண்ணி நீங்க குடிக்கலாமா? அப்புறம் அது எனக்கு இல்ல பாவம். பாவத்துக்கு பயப்படுறியா? இந்த உலகத்துல நல்ல உள்ளம் படைச்சவங்களுக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. பெரிய ஜாதி கிடையாது, சின்ன ஜாதி கிடையாது. குடுக்கிறவன் பெரிய ஜாதி, குடுக்காதவன் சின்ன ஜாதி. அவ்வளவுதான்.
பசி தீர்ந்துச்சா சாமி? ஐயோ பொண்ணே, உனக்கு கொஞ்சம் கூட தராம நான் சாப்பிட்டேனே. பரவாயில்ல சாமி, மத்தவங்க சாப்பிட்டா எனக்கு பசி தீண்டா மாதிரிதான். உன்னை போல ஆட்கள் உலகத்துல இருந்தா பசி உலகத்தை விட்டே போயிடும். பசி உலகத்தை விட்டே போனாலும் அது எங்க சேரியை விட்டு மட்டும் போகாது சாமி. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா? பேரு புஸ்தகம் பேரு ரொம்ப நல்லா இருக்கேன். கார் ஓட்டல ரோட்டையே வேலைக்கு வாங்கிட்டா நினைப்பா, இல்ல கார்ல போறப்பா நடந்து போறவங்க மனுஷங்க இல்ல நினைப்பா. என்னம்மா நீங்க பாட்டு பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. நல்லவனை கண்டு மன்னிப்பு கேட்க வந்தேன். இன்னொருத்தரா ஏற்றி விட்டு அவன் எங்கோ போயிருப்பான். ஏத்துட்டு போயிடுவானா? போனா என்ன ஆகுன்னு தெரியுமில்ல? ஏண்டி பேசிட்டே நிக்கிறீங்க? என்ன ஆகுன்னு செஞ்சு காட்டுங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண? ஐயோ ஐயோ, என்னம்மா இது பொண்ணு கூட அடக்கவே இல்லை. ஒண்ணுல நீங்களா பொண்ணு நான் சொல்றது கேட்க பாரு. உங்களுக்கே நல்லா இருக்கா இப்படி செய்யறது? பின்ன இவர் செஞ்சதுக்கு வேற எப்படி நடக்குறதா? உன் மேல சேர்த்து அடிச்சிருந்தா தெரியும். வேணும்னு அவர் அப்படி செய்திருக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவரு. ஓஹோ, நல்லவரா? இந்த ஆளு உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லாமா. அன்னைக்கு பசிக்குதுன்னு கொஞ்சம் மோர் தண்ணி கொடுத்தது, அவ்வளவுதான். நல்ல பொண்ணு. நீ என்ன சாமி கொடுத்த? தவிக்க தண்ணி குடிச்சியா? ஏந்தம்மா இந்த மாதிரி பேசிட்டா என்ன பசிவானா? அம்மா ஆய்மார்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுற என்ன விட்டுருங்கம்மா. செவந்தி, அன்னைக்கு நீ அவருக்கு மோர் கொடுத்த, இன்னைக்கு இவர் ஏதாவது உனக்கு கொடுக்க வந்திருப்பாரு. வாங்கிக்கோ, வாங்கடி போலாம். அவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்க, வருத்தப்படாதீங்க. நான் ஒண்ணு வருத்தப்படல. ஆண்டவன் மனுஷனுக்கு தான் பேசுற சக்தியை கொடுத்தான், மிருகத்துக்கு கொடுக்க. ஏன்னா மனுஷன் பேசி மத்தவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தான். ஆனா இந்த காலத்துல மனுஷன் பேசி ஆளை கொன்னுடுறானே. பாப்போலாம் நம்ம கார்லையா? ஏன் பயப்படுறீங்க? உங்ககிட்ட பயம் இல்ல, பின்ன உலகத்தை கண்டு பயப்படுறீங்களாக்கும். ஆமா, நான்சென்ஸ். ஏறு வண்டியில எல்லாம் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. சரி சரிங்கிற என்ன அர்த்தம்? அப்படி வா. ஏறு உள்ள. உள்ள கால். என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? இந்த பைத்தியக்கார பையில நான் தத்தானே வேலை மனக்கிட்ட. சாமி, நாங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது சாமி. இந்த எண்ணம் இருக்குன்னா தானே நீங்க இப்படி இருக்கிறீங்க. என்னமோ பேசுறீங்களே. அந்த காமல மலையேறி போச்சுது. சும்மா துணிஞ்சு வா. இனிமே நீங்க வச்சாதான் சட்டம். கொண்டா கூடிய கொண்ட யாரியா இல்லையா? நான் சொல்றத கேக்குறியா? என்னப்பா? உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கிற. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, நீங்க கூப்பிட வேணாம், நான் அப்பான்னு கூப்பிட்டு போறேன். அவ்வளவுதானே. அதையும் கூப்பிடாதரா. என் பேரை கெடுக்க வந்த படுபாவி பயல பொழுது விடிஞ்சால் சேரி பசங்களோட சுத்திக்கிட்டு இருக்கு. கார்ல மாடா கூட்டிட்டு வரணும். இத 4 பேர் பார்த்தாச்சுன்னா என் மானம். ஐயோ அப்பா, மானத்தை பத்தியா பேசுறீங்க? இந்த ஹோட்டல்ல என்னைக்கு வச்சீங்களோ அன்னைக்கு அந்த மானம் கூடிச்சு. என்னடா சூடு சில்லு பகடை அடிக்கிற? இவனு கவலைப்படாது, எங்க அப்பா தான். அவ வேணும்னா வெளியே உட்காந்து சாப்பிட்டு உள்ள போக வேண்டும். அவ வெளியே உட்காந்து சாப்பிடணும். அவ பணம் மாத்திரம் உங்க கல்லாப்பட்டிக்குள்ள போலாம்ல. என்னப்பா பேசுறீங்க? அப்பா, மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. ஏதாவது முடிச்சுக்கிட்டு கொண்டு போய் ஏன் தூங்க சொல்ல? எங்க அப்பா பிரகலாதா. ஐயோ, என்ன பர்சனாலிட்டி. நீயா என் மானத்தை வாங்குற? உள்ள போய் சொல்றா. போடா. ஐயோ ஐயோ. எங்க உட்காரு உட்காரு. நம்ம தள்ளி
நம்ம சரக்கு மாஸ்டர் இருக்கான் பாரு, அவரதுக்கு ஸ்வீட் பண்ணியிருப்பான், காரம் பண்ணியிருப்பான். அது 2 காரம் 2 ஸ்வீட் பண்ணு. சரி சார். இங்க இருந்து எடுத்து வந்துடாத. இல்லைங்க. ஓடிப்போ. எப்படி இத போய் சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி சாமி இருக்கீங்க? அதான் நான் சொல்றேன், எல்லாத்துக்கிட்டையும் கேட்டா தானே பெரிய ட்ராஜடி. வந்து சாப்பிட்டு போறாங்களே, அதை சொல்லு. ஏய் அப்பா, சார். ஒரு 10 ரூபாய்க்கு இட்லி போடலாம் கட்டு. சரிங்க சார். ஐயோ, அவ்வளவு இட்லி எதுக்கு சாமி? கத்தாதே பாஷு, என்ன பண்ணி அந்த இட்லி எடுத்துட்டு போய் சேர்ல இருக்காங்க பாரு ஏழைங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு. இந்த பையன் இட்லியை பொட்டலம் கட்டி என் கடையை பொட்டலம் கட்டுவான் போல் இருக்க. வெறும் காயத்தை கொடுத்துட்டு வெளியே போற, காசை வச்சு வெளியே போடா. என்னப்பா என்னப்பா, சும்மா இருங்கப்பா. அப்பம் கடையிலேயே வந்து காசு கொடுத்துட்டாங்க. என்னப்பா பேசாதீங்க. அப்ப மகன் வீட்டுல, இது கடை, பணத்தை கிளவை. ஐயா, என்ன சாமி இது? என்னமோ பெரிய சாதின்னு சொன்ன, பெத்த மகன் சாப்பிட்டுக்க பணம் கேக்குறிய? ஐயா, இதெல்லாம் பாக்குறப்போ எங்க சேரி சாணுங்க இல்ல, அவங்க எவ்வளவோ தேவலாம் இந்தாமா தாயே, வெளியே போய் நின்னு கூட்டத்தை கூட்டிட்டு பிரச்சாரம் என்கிட்ட அவன் சுமார் போடா. நீ காடுறா பிசினஸ் பணத்தை கிளவை. யோசனை பண்ணி பேசுங்க. யோசனை பண்ணி தான் பேசுறேன். யோசனை பண்ணி பேசுங்க. யோசனை பண்ணி பேசுறேன். ஆமா, பிசினஸ்னா பிசினஸ் தானே. பிசினஸ்னா பிசினஸ். அந்த இருக்க ஒரு போர்டு சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டவைன்னு. சுத்தமான நெய்யில செஞ்சிருக்கீங்க. இந்த விளக்கெண்ணெய் செஞ்சா கடலை நெல் செஞ்சிருக்கீங்க. நான் என்ன தெரியுமா செய்ய போறேன் இப்போ? கார்பரேஷன் போய் ரிப்போர்ட் பண்ண போறேன். அவங்க வருவாங்க, ஹோட்டல் அப்படியே தூக்கி போடுவாங்க. தெரியுமா? யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? வாங்க, சும்மா சொல்லு. மூச்சு. பிசினஸ்னா பிசினஸ்ங்க. அப்பா மகள்லாம் வீட்டுல பிசினஸ்ங்க. இந்தாயா ஒண்ணு பயப்படாதம்மா. இப்படித்தான் இது. அன்னைக்கு சினிமாவுக்கு போகணும்னு சொன்னியே, இந்தா இதை வாங்கிட்டு போய் சினிமாவுக்கு பார்த்துட்டு ஊரை சுத்தாம நேரா வீட்டுக்கு போ. நான் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போவோம். பாத்தியா, அப்பாவே மகனுக்கு லஞ்சம். இதான் நம்முடைய நாடு. பானி பாய். தாயே, நீ பின்னால தொத்திக்கிறியா? ஐயா ஐயா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வர்றாருங்களாம். அவர் ரொம்ப பொல்லாதவருங்களாம். அப்படியா? அப்ப நீ ஒரு வேலை செய். என்னங்க? இங்க இருக்கக்கூடிய பலகாரத்து மேல எல்லாம் நெய்யை காய வச்சு ஸ்ப்ரே பண்ணிரு. சரி. என்ன, பெரிய தோசை 2 நெய்யிலே சுட்டு வை. சரிங்க. பசும்பாலை காய்ச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காப்பி. சரி. அந்த பவுடர் டின் இருக்கு பாரு. ஆமா ஆமா, அதை மட்டும் தனியா எடுத்து வச்சிரு. சரி தாங்க. இப்போ சரி. வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். சௌக்கியங்களா? சௌக்கியமா இருக்கு. நமஸ்காரம்மா. சம்சாரங்களா? சம்சாரமா சார்? நம்ம சம்சாரம் வீட்டுல இருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, நான் உள்ள போய் பலகாரம் சாப்பிட்டேன். ஐயோ, நீங்க உள்ள போய் சாப்பிடறாவது நான் கொண்டு வர சொல்றேன். நீங்க வாங்க. ஆமா, என்ன பிளேட்டை எடுத்துட்டு சொல்றேன். சீக்கிரம் வேண்டாம், சீக்கிரம் வேண்டாம். பரவாயில்லைங்க, நான் நிக்கிறேன். இதெல்லாம் அவ்வளவு நெய் நம்ம ஹோட்டல்ல என்னங்கிற நாமதயமே கிடையாது. அவ்வளவும் திருப்பூர் நெய். ஆமா, அதாவது நம்ம ஹோட்டலுக்கு நல்ல என்ன ஒண்ணுமில்ல, ஒரு கல் அல்ல அல்ல கல் அல்ல, அது சீனா கற்கண்டு. இன்னும் ஒரு கடி கடிச்சு பாருங்க, இனிக்கும். இருக்குதுல்ல இருக்குதுல்ல. இல்ல சார், கல்லே போயிருச்சு. ஐயா, பாத்தீங்களா? சொத்தையா இருக்குமோ? இல்ல சார், நல்ல பல்லுதான். ஓஹோ, அது கீழே போட்டு. அதாவது நான் வந்து இந்த ஹோட்டலை எதுக்காக நடத்துறேன்னா, மாடி வீடு கட்டிக்கிறதுக்காக அல்ல. 4-10 பெரிய மனுஷாட்கள் வந்து தின்னு சந்தோஷம் போயாச்சுன்னா எனக்கு அது திருப்தி, அவங்களுக்கும் திருப்தி. ரொம்ப உபகாரம் பண்றீங்க. நீங்க ஒண்ணு ஊரெல்லாம் சொல்லுமே. டேய், சிகரெட் ஊத்துற கூட அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். அதை மெல்றதுக்கு பல்லு இல்லை இப்போ. அப்ப இடிச்சு போடுங்க. வேணாம் சார். வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரொம்ப சந்தோஷம். அது சாப்பிடுங்க. இதை சாப்பிடுங்களா? இந்த உருளைக்கிழங்காவது சாப்பிடுங்க. இல்ல வேணாம் சார். ஐயோ, என்னங்க டம்ளர் இல்லையா? அதுல முக்கிங்க. பரவாயில்ல, நீங்க முக்கலாம், வேற ஒருத்தர் முக்கப்படாது. உங்க ரேங்க் என்ன? இது தொடங்க. இது வேணாம், எனக்கு தவறு இருக்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இதுக்கெல்லாம் பணம் எவ்வளவு? பணமாவது நீங்க ஒண்ணு. ஐயோ, பணம் நான் வாங்குவனா? நான் வாங்க மாட்டேனுங்க. எனக்கு என்னன்னா, உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைய இருந்தா போதும். நீங்க அடிக்கடி இங்க வந்து சாப்பிட்டு போகணும், அவ்வளவுதான். மன்னிக்கணும், நீங்க ஒரு குற்றமும் செய்யலைங்களா? நான் எதுக்காக? எனக்கு புத்தாரம். அடிக்கடி வர முடியாது. சரக்கு சம்பந்தமா எப்பவாவது வந்தேன்னா கண்டிப்பா வர்றேன் சார். வணக்கம். நீங்களா சாமி?
ஏன் சாமி பார்த்து வரக்கூடாது? நான் என்னமோ ஆத்து மீன் தான் கரைக்கு வந்துருச்சோன்னு நினைச்சேன். ஏன் சாமி வலிக்கு விழுந்தீங்க? நான் வழுக்கல, நடபாத வழுக்குது. பார்த்து நடக்கணும் சாமி. அதத்தான் நான் மத்தவங்களுக்கு சொல்றேன். ம். உபதேசம் சொல்றவனையே கொல்லுது. ஐயோ. சரி சரி எழுந்துருங்க. கொடுத்த கையும் வழுக்குது. ஏன் சாமி அடி பலமா? எங்கேயோ சத்தம் கேக்கு. ஐயோ கூட்டு கேட்டு கலந்து போயிடுச்சா? தவளை தவளை. தீண்டது கவலை. வாங்க சாமி உள்ள. மனசுக்குள்ள குடிசைக்குள்ள வாங்க. அண்ணே, மாட்டுக்கு மூக்கணாங்க, வயலுக்கு வரப்பு. சரிங்கடா. அண்ணா, என் வயசு என்ன, உன் வயசு என்ன? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? பெரிய பெரிய மனுஷன் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்? என்ன பக்கமா இருக்கீங்க? என்னம்மா என்னடா ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு பாருமா அண்ணனே. இருக்கீங்க? காலாகாலத்துல போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வாங்கப்பா. அவங்க வேலை சொல்லி குத்தமிடையே நீ பசங்களை வளர்த்த லட்சணம் அப்படி. என்ன மாத்திரம் சொல்றீங்களே, நீங்களும் வளர்த்த லட்சணம் தான் இப்படி இருக்கு. பெரிய தம்பி, அந்த பொண்ணு கிளி மாதிரி இருக்குமாண்டா. கிளியோ குரங்க எனக்கு வேணாம். நிறைய சொத்து கூட இருக்குதாண்டா அந்த. சொத்து இருக்குதா? சொல்லவே இல்லையே. ஏம்பா பொண்ணுக்கு சொத்து இருக்காங்க, சொல்லவே இல்லையே. பரப்பிடுங்க சொல்றேன். உங்களைத்தானே நீங்களும் பசங்களை ஒழுங்கா கூட்டிட்டு போய் ஒழுங்கா வீடு வந்து சேருங்க. 2 டப்பா கொண்டாயன், உள்ள போட்டு பத்திரமா கொண்டுட்டு போறேன். யாரா நீ போமா, நீ போ. போலாம். டே என்னப்பா? கடலுக்கு பிறந்த பசங்களா, வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்குங்க. ஆனா போன இடத்துல எனக்கு கொஞ்சம் மரியாதை கூட. நான் பெத்த தகவலாம் கொடுப்பேன். ட்ரை பண்றேன், நான் ட்ரை பண்றேன். என்ன மரியாதை கொடுக்கப்பா? ட்ரை பண்ற பண்ணா போறேன். வாங்க புறப்படுங்க. வேண்டாம் வேண்டாம் வெத்தல வேண்டாமா? இருக்கும். வாங்க போ. வாங்க வாங்க. சௌக்கியங்களா? உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படிங்களா? வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஒழுங்கா வாடா. போய் மாமாவை வர சொல்லு போ. மாமாவா? பொண்ணு ஃபாதரை வரச்சியா? அவர்தான்டா. நான் தான். சாரி. இருங்க. கர்மமாடா, பாக்கி பசங்க ஒழுங்கா வர முடியாது. ஏப்பா ஆளை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான். பொண்ணு அப்படிதான் இருக்குமோ? என்னது, நீ நான் அப்பா மாதிரியா இருக்க? அதெல்லாம் அண்ணிலாம் நல்லா தருப்பான், கவலைப்படாது. பேசாம இருக்கடா. பைத்தியக்கார பசங்க கிட்ட தாண்டா பணம் அதிகமா இருக்கும். அண்ணே, இது பொன்மொழி. அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு. அப்போ அப்பா சம்பந்தி வீட்டுல வந்து மானத்தை வாங்காதுங்கடா. கலர் கிடக்கு கலதைக்கு பொறுத்த பசங்க மரியாதை கிட்ட பசங்க தூக்கி வைக்கிறாங்க. பார்த்தா என்ன நினைப்பாங்க? போட்டுங்க. வெட்டல பாக்கா ஃபாதர் போடுவாரு. ட்ரிங்க் ஒண்ணும் இல்ல. ஐயா என்ன சொல்றாங்க? இல்ல புகழே இல்லையான்னு கேக்குறான். புகை இல்லைங்களா? வேண்ட கொண்டாரு. ஆமா, புரோகிராம் ஆரம்பிக்கலாமே. எதுங்க? இல்ல கல்யாண விஷயத்தை பத்தி பொண்ணுகிட்ட கேட்டீங்களா? பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு கேக்குறான். ஐயோ, அதை பத்தி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. நான் செய்யறதா முடிவு. அட நான் தான் பொண்ணு. அண்ணே, அப்பா என்ன சொன்னீங்க? அட நீங்க ஒண்ணு. நான் சொன்னா என் பேச்சு என் பொண்ணு தட்ட மாட்டாங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஆமாங்க, பொண்ணு என்ன படிச்சிருக்கு? BA வரைக்கும் படிச்சிருக்கு. MA படிக்க அனுப்ப நினைக்கிற போது என் சம்சாரம் போயிட்டான். எங்க எம்ஏக்க? இல்லைங்க, மேல. ஓஹோ, மாடிக்கா? நீங்க ஒண்ணு அதுக்கு மேலங்க. அப்போ பரமபதம் அடைஞ்சாச்சுன்னு சொல்றீங்க இல்லைங்க? பரமபதம் போயிட்டா நிம்மதியா இருக்கலாம். அது சரிங்க. பொண்ணுக்கு நகைச்சுவை இருக்கா? அப்படி கேள்ற, அப்படி கேளு. இது வரைக்கும் தம்பி பப்ளிக் மேனா இருந்தான், இன்னைக்கு தான் பிசினஸ் மேன் ஆயிட்டான். இஸ் காமன். நோ 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 நோ, நான் கேட்டது பொன்னகை அல்ல, பின்ன புன்னகை. அதாவது சிரிப்பு, ஹாஸ்யம். நமக்கு எதுக்குடா புன்னகை? அண்ணே, சிரிக்க தெரிஞ்சாதான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை சுலபமா சமாளிக்க முடியும். சிரிப்பே பெரும் செல்வம். டேய்,
மீட்டிங்ல பேசுறதெல்லாம் பிசினஸ்ல பேசாதே. சும்மா இருக்கடா, வந்த இடத்துல நாயக மாதிரி அடிச்சுக்கிட்டு நீங்க ஒரு வேலை செய்யுங்களேன். முதல் பொண்ணை கூட்டு வந்துருங்க, அப்புறம் பேசிக்க. ஆகட்டுங்க. அம்மா சிவகாமி, சிவகாமி வாமா. அண்ணே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரண்ணே. அண்ணிய பத்தியா குஞ்சு தலையை நிமிராம இவ்வளவு அடக்கமா வராங்க. என்னடா அடக்கம், படியை எண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி தெரியுது. சைட்ல பார்த்து யார் வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட ஸ்மைலிங் காணுமே முகத்துல. மாமா, மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ண. தீர்க்க சுமங்கலியாரம்மா. வணக்கம் அண்ணி. அண்ணே அச்சே லக்கி பிரைஸ். என்ன பிரைஸா? இல்ல பொண்ணு நல்லா இருக்கான்னு சொல்றான். மாப்பிள்ள சொன்னா சரிதான். நாட் பேட். லட்டு மாதிரி இருக்கு. உட்கார. மாமா பொண்ணுக்கு ஏஜ் என்ன? ஐயா அது யாரையுமே ஏசாது தம்பி. ரொம்ப நல்ல பொண்ணு, பேசுறதுக்கு படம் கேட்கும். இது ஒண்ணு சொல்லப்படாது. வார்த்தைக்கு வார்த்தை பணம் கொடுத்து பேச வைக்கிறதா இருந்தா நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஃபாதர் யார் அவன் சுத்த தீபட்டியா இருக்கான். பொண்ணு நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொல்றாரு. எங்க பொண்ணு நல்ல விதமா சமைக்கணும்ல. சமையல பத்தி கேட்டுக்கிட்டு அதான் ரொம்ப முக்கியமா. நம்ம ஹோட்டல்ல இருந்து எடுத்து சாப்பிட்டாலும் போச்சு. ஆமா, பொண்ணுக்கு பாட்டுக்கிட்டு தெரியுமா? நம்ம என்ன கச்சேரி வைக்க போறோம்னே? கச்சேரி காடா கேக்குறேன், அர்த்தம் தெரியாம பேசுறேன். ஏதோ வீக்கான நேரத்துல ஒரு சாங் சவுண்ட் இருந்துச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். ஏமாமா டான்ஸ் ஏதாவது தெரியுமா? ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. உங்களைய கேட்டேன். ஐயோ நீங்க ஆடி யாரு பாக்குறது? பொண்ணுக்கு ஆட தெரியுமான்னு கேக்குறான் பையன். அடடே அதை கேக்குறீங்களா? சும்மா பம்பரமா ஆடுங்க. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கூடவே ஒரு சமயக்காரனையும் சீதனமா அனுப்பி வச்சிருக்கோம். ஏன்னா இந்த காலத்துல குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான லட்சணங்கள் இந்த பொண்ணுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து பொண்ணு பாக்குறவங்க யாருமே கிடையாது. நிறுத்தா, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறேன். இன்னைக்கு பாட்டும் டான்ஸ் தான்டா நாட்டுல டாப். அதான்டா நாகரிகம். ஐயோ, அந்த நாகரிகம் பெருத்து போனனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆவேச நடனமும் அசானா கூச்சலும் முகாரி ராகமும் நடந்துகிட்டு இருக்காங்க. போய் பாரு. திஸ் இஸ் நாட் பப்ளிக் மீட்டிங். உங்களை சொல்லி குற்றம் இல்லடா, கர்மம். நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கணும். பாருங்க, நம்ம பசங்க ஒரு மாதிரி, மாப்பிள்ளை மனசை ஏன் நோக வைக்கணும்? ஒரு பாட்டு தான் பாட சொல்லுங்களேன்.